வணக்கம் வியூயர்ஸ். ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக செய்தியாக அம்பிகைக்கு நீங்கள் 5 வெள்ளிக்கிழமை 7 வெள்ளிக்கிழமை 9 வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தடைப்பட்ட திருமணம், வேலைவாய்ப்பு, எந்த ஒரு காரியத்துக்கும் குங்குமம் வாங்கி கொடுத்து குங்கும அர்ச்சனை செய்து வந்தால் அந்த காரியம் நிறைவேறும். அதே போல் 18 எலுமிச்சம்பழத்தை கோர்த்து வெள்ளிக்கிழமை தோறும் ராஜேஸ்வரி, பரமேஸ்வரி, சவுடேஸ்வரின்னு ஈஸ்வரின்னு முடிகிற அம்மன்களுக்கு தேடி சென்று எலுமிச்சை மாலை கட்டி உங்கள் வேண்டுதலை சொல்லி வந்தாலும் அந்த காரியம் உடனே நடக்கும். இதே போல் நீங்கள் ஒருவர் உங்கள் சொன்ன பேச்சை கேட்கணுன்னா விநாயகருக்கு 18 எலுமிச்சம்பழம் கோர்த்து உங்கள் வேண்டுதலை சொல்லி அந்த கையோடையே அம்பிகைக்கும் 18 பழம் கோர்த்து உங்கள் வேண்டுதலை சொன்னால் அந்த காரியம் உடனே பலிக்கும். அம்மன் பாதத்தில் 2 எலுமிச்சம்பழம் வச்சுட்டு வந்து ஒன்றை அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை கையில் கொண்டு வந்து வீட்டு பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கி வந்தீங்கன்னா வீட்டில் எந்த துர்சக்தியும் அண்டாது, கலகம் வராது, குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்டு வருவாங்க. அதே போல் கண் திருஷ்டி தீரணுமா நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சூலத்தில் எலுமிச்சம்பழம் குத்தி வந்தால் கண் திருஷ்டி தீரும். உங்கள் வாசலில் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி 2 வெட்டி குங்குமம் தேய்ச்சி நிலப்படிக்கிட்ட வச்சுட்டேங்கன்னாக்கா எந்த தீய சக்திகளும் வீட்டுக்குள்ளே வராது. அதிலும் முக்கியமாக வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் அந்த மாதிரி செய்து வந்தால் எந்த துர்க்கிரகங்களும் வீட்டுக்குள்ளே வராது. அம்மனுக்கு நீங்கள் பொதுவாக 21, 19, 18, 21, 54, 108ங்கிற முறையில் அவங்க வேண்டுதலை சொல்லி எலுமிச்சை மாலை சாத்தினால் கண்டிப்பாக அந்த காரியங்கள் கூடி வரும். அதே போல் அபிஷேகத்துக்கு எலுமிச்சம்பழம், பன்னீர், தேன், பழம், பால், தயிர், எது உங்களால் முடியுமோ அதை கொடுத்து வந்தாலும் உங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அம்பிகைக்கு அதுபோல்